ஹாய் ஹலோ வியூவர்ஸ், நான் உங்கள் பிகே வந்தாச்சு. ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, நேற்று வந்துட்டு பவன் கல்யாண் இருக்கார் இல்லையா. ஸோ பவன் கல்யாணின் மூலியமா வந்துட்டு பேச்சுவார்த்தை அப்படின்றத என்டிஏ கூட்டணி முன்னெடுத்திருக்காங்க. எப்படியாவது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா என்டிஏ கூட்டணிக்குள்ள விஜய் இருக்கார் இல்லையா, விஜயையும் விஜயனுடைய கட்சியான தாவேக்காயையும் உள்ள இழுத்தரணும் அப்படின்னு சொல்லிட்டு பவன் கல்யாண் மூலியமா டெல்லி தலைமை காய் நகர்த்தி இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். என்னதான் பவன் கல்யாண் உட்காந்து பக்கம் பக்கமா பாடம் எடுத்தாலும் அதுக்கு விஜய் இருக்கார் இல்லையா, விஜய் கிட்ட இருந்தும் பனையூர் தரப்பு கிட்ட இருந்தும் எந்த விதமான பாசிட்டிவ் சிக்னலும் வரல அப்படின்றதுனால பவன் கல்யாண் நான் பேசுறதெல்லாம் பேசி பார்த்தாச்சு, அவர் எதுக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பாசிட்டிவ் சிக்னல் தரல, இதுக்கு மேல் நீங்க என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மேலிடத்துக்கு ரிப்போர்ட் கொடுத்ததுனால தான் நேர்காணல் நடத்தக்கூடிய நாளான இன்னைக்கு மறுபடியும் டெல்லியில் ஆஜராகுங்க அப்படின்னு சொல்லி சம்மன் போட்டிருக்கான் டெல்லி தரப்பு. ஸோ ஆல்ரெடி இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நடுவில் இந்த அழுத்தம் விஜயை இன்னும் ஒரு படி பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பெரிய பிரச்சனையில மாட்டி விட்டுருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ விஜயும் பவன் கல்யாணும் பேசினது என்ன, பவன் கல்யாண் சொன்னதுக்கு விஜய் ஒத்துக்காததுக்கான காரணம் அப்படின்றது என்ன, அதை தாண்டி வந்துட்டு விஜய் மேல இப்படி ஒரு அழுத்தம் அப்படின்றத என்டிஏ கூட்டணியும் பாஜகவும் போடுறதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை தான் நம்ம பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம நேத்தே சொன்ன மாதிரி கூட்டணிக்குள்ள விஜய் எப்படியாவது கொண்டு வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி தரப்பு ரொம்ப பெரிய அளவில் விரும்புது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா வந்துட்டு திமுகவை எப்படியாவது தோக்கடிச்சே ஆகணும் அப்படின்றதுனால விஜய் வந்துட்டு கூட்டணிக்குள்ள இருந்தாரு அப்படின்னா அது ரொம்ப பெரிய பிளஸ் பாயிண்டா அமையும். இதே வந்துட்டு அவர் தனிச்சு நின்னாலும் கூட அந்த ஓட்டு பிரியறது இருக்கு இல்லையா, ஓட்டு பிரியறது மூலயமா திமுக மறுபடியும் ஆட்சி கட்டலில் அமர்றதுக்கான வாய்ப்பு அப்படின்றது பிரகாசமாயிரும். அப்படின்றதுனால ஒன்று எங்க கூட கூட்டணிக்கு வாங்க, 65 சீட்டும் துணை முதலமைச்சர் பதவியும் தர்றோம், அப்படி இல்லையா நீங்க வந்துட்டு அரசியலை விட்டு ஒதுங்கி போய் படம் நடிக்கிற வேலையை மட்டும் பாருங்க அப்படின்றது தான் டெல்லி தரப்பினுடைய கோரிக்கையா இருக்கு. அதை தாண்டி டெல்லி தரப்பு போட்டிருக்கக்கூடிய உத்தரவாகவும் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒரு பக்கத்துல ஜனநாயகன் பட பிரச்சனை, இன்னொரு பக்கத்துல கரூர் வழக்கு அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்டா நெருக்கிக்கிட்டு இருந்த டெல்லி தலைமை பவன் கல்யாணம் வச்சு பார்த்தோம் அப்படின்னா விஜயனுடைய சாஃப்ட் கார்னரையும் டச் பண்ணியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ தன்னுடைய சொந்த அண்ணனான சிரஞ்சீவி இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு மெகா ஸ்டார், ஆனால் அவர் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆந்திராவில் பெரிய அளவில் அரசியலை சோபிக்க முடியல. ஏன் என்னையே எடுத்துக்கங்களேன், ஆரம்ப காலகட்டத்தில் நானே எவ்வளவு தோல்விகளை சந்தித்தேன், இன்னைக்கு நான் துணை முதலமைச்சராக இருக்கேன் அப்படின்னா அது கூட்டணி கொடுத்த அந்த ஒரு பலம் தானே. எப்பயுமே தனிமரம் தோப்பாகாது, நீங்கள் வந்துட்டு தப்பான முடிவை எடுக்க மாட்டீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். நீங்கள் வாங்க, நானே வந்துட்டு உங்களுக்கும் என்டிஏ கூட்டணி இருக்காங்க இல்லையா அவங்களுக்கும் நடுவில் உட்காந்து பேசினா சென்ட்ரா உட்காந்து ரெண்டு தரப்புக்கும் பிரச்சனை இல்லாமல் சுமூகமாக முடிச்சு தரேன் அப்படின்ற மாதிரியெல்லாம் என்னதான் பவன் கல்யாண் பேசியிருந்தாலும் விஜய் அவர் சொல்றதுக்கெல்லாம் மட்டும்தான் கொட்டினாரே தவிர சரி ஓகே நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வாயை திறந்து சொல்லலை. ஸோ ஒரு நாள் டைம் எடுத்து அதுக்கு அடுத்த நாள் விஜய் சொல்லுவார் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்த்த பவன் கல்யாணும் பனையூர் சைட்லேருந்து பாசிட்டிவான சிக்னல் வரல அப்படின்றதுனால வெறுத்து போய் டெல்லி தலைமையிட்ட இவரை நம்மளால ஒன்றுமே பண்ண முடியாது, நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ அதை பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்டை கொடுத்துட்டாராம். ஸோ இதனால தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு தாவேக்காவினுடைய உத்தேச பட்டியல் இருக்கு இல்லையா, அந்த உத்தேச பட்டியலில் வந்துட்டு ஒரு சில வேட்பாளர்கள்லாம் இருக்காங்க. ஆல்ரெடியே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா முக்காவாசி தொகுதிகளுக்கு வேட்பாளர்கள் அப்படின்றவங்களை நியமிச்சாச்சு, வேட்பாளர்கள் இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லி இருந்தாலும் கூட ஒரு பேருக்காக வந்துட்டு நேர்காணல் அப்படின்றத நடத்துறது இன்னும் தாண்டி பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில தொகுதிகளில் யாரை நிப்பாட்டலாம் அப்படின்ற மாதிரியான டிஸ்கஷன்ஸ் அப்படின்றது தாவேக்காப்புல போய்கிட்டு தான் இருக்கு. ஸோ அதனால அப்படி வந்துட்டு வேட்பாளர்களை நேர்காணல் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாரு விஜய். ஸோ நேற்று சாயந்தரம் வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா விஜய் இருக்கார் இல்லையா, விஜய்க்கு என்டிஏ அலைன்ஸ் சார்பில் காலக்கெடு அப்படின்றத கொடுத்துருந்தாங்கன்னா நேற்று சாயந்தரம் 6 மணிக்குள்ள வந்துட்டு நீங்க உங்களுடைய முடிவு என்ன அப்படின்றத சொல்லணும், கூட்டணிக்கு வரீங்களா இல்லையா அப்படின்றத சொல்லுங்க அப்படின்ற மாதிரி டைம் கொடுக்கப்பட்டிருந்துச்சான். ஸோ அந்த டைமிங் வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா விஜய் இருக்கார் இல்லையா, வர்றனும் சொல்லலை வரலனும் சொல்லலை அப்படின்றதுனால ஆடுற மாட்டை ஆடித்தான் கறக்கணும், பாடுற மாட்டை பாடித்தான் கறக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்ச டெல்லி தரப்பு நீங்க எங்க பிடிக்க வரலன்னா என்ன, நாங்க எப்படி வர வைக்கிறோம்
பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நேற்று சாயந்தரமா சம்மனை அனுப்பியிருக்காங்க. அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஜனநாயகன் படம் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு மறுதணிக்கைக்காக அப்பீல்லாம் பண்ணப்பட்டிருந்துச்சு. நேற்று அந்த படத்தை மறுதணிக்கைக்காக பார்வையிடுறதுக்காக பார்த்தோம் அப்படின்னா அந்த குழுவினரும் இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அப்படி இருந்ததுல ஒருத்தருக்கு வந்துட்டு உடல்நிலை சரியில்லை அப்படின்றத ஒரு காரணமா சொல்லி நேற்று ஜனநாயகன் திரைப்படம் மறுதணிக்கையும் செய்யப்படலை அப்படின்னே சொல்லலாம். ஸோ விஜயை பொறுத்த வரைக்குமே என்டிஏ அலைன்ஸ் இருக்கு இல்லையா, என்டிஏ அலைன்ஸ் நினைக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம், ஒன்று எங்க கூட நிற்கணும், இல்லைன்னா ஓரமா நிற்கணும். நடுவில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஓட்டை பிரிக்கிறேன் அப்படின்ற கல்லாட்டெல்லாம் ஆடிக்கிட்டு இருக்கக்கூடாது. உங்களுக்கு என்ன வேணுமோ நாங்கள் அதை பண்றோம். நீங்க சினிமாவில் இத்தனை வருஷமா என்ன சம்பாரிச்சிங்களோ அதை விட ஒரு படி மேலேயே நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம். இந்த அரசியல் விளையாட்டுக்குள்ள அதுவும் இந்த டைம்ல நீங்க வராதிங்க அப்படின்றது தான் பாஜகவுடைய ரொம்ப பெரிய உத்தரவா இருக்கு. ஏன்னா பாஜக எப்படியாவது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு இருக்கு இல்லையா, தமிழ்நாட்டுக்குள்ள தங்களுடைய கால ஊனியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பல வருஷமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா என்னதான் பாஜக முயற்சி பண்ணாலும் ஜெயலலிதா இருந்த வரைக்குமே வந்துட்டு அவங்களால அதை பண்ண முடியல அப்படின்னு தான் சொல்லணும். பட் ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு அப்புறமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி இருக்கார் இல்லையா, அவர் முதலமைச்சராக இருந்தப்ப அவர் மூலியமா என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைச்சாங்களோ அதுல ஒரு 25% வந்துட்டு பிஜேபி அப்பயே செஞ்சு முடிச்சிருந்தாங்க. ஸோ மறுபடியும் ஒரு பீரியட் எடப்பாடி பழனிசாமி இருக்கார் இல்லையா, அவரை எப்படியாவது வந்து முதலமைச்சராக உருவாக்கி அதுக்கப்புறமா கட்சியை தன்னுடைய கட்டுப்பாட்டின் கீழே கொண்டு வந்து தமிழ்நாட்டில் எப்படியாவது வந்துட்டு இப்போ எப்படி பீகாரில் நிதிஷ்குமாரை முதலமைச்சர் ஆக்குற மாதிரி ஆக்கி இப்போ பாஜகவை சேர்ந்தவங்க முதலமைச்சர் ஆக்குறாங்களோ அதே மாதிரி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்குமே எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் அப்படின்றது டெல்லி தலைமை கிட்ட இருந்தோ மோடி கிட்ட இருந்தோ இல்லை அமித்ஷா கிட்ட இருந்தோ வெளிவராத ஒரு வார்த்தையா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். எல்லா பொதுக்கூட்டங்கள்லையும் என்டிஏ கூட்டணி ஆட்சி அமையும், என்டிஏ கூட்டணி ஆட்சி அமையும் அப்படின்னு சொல்லி தான் அமித்ஷாவும் மோடியும் சொல்றாங்களே தவிர எடப்பாடி பழனிசாமியுடைய ஆட்சி அமையும் அப்படின்னு சொல்லி சொல்லாததுனால அதுக்குள்ளேயும் ஒரு இக்கு வச்சிருக்கு டெல்லி தலைமை அப்படின்னு சொல்றாங்க விஷயம் தெரிஞ்சவங்க. ஸோ இது நடக்கணும்னா ஒன்று விஜய் நம்ம கூட இருக்கணும், இல்லை நமக்கு எதிராக இல்லாமல் இருக்கணும். இதுல ரெண்டுல ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும் அப்படின்றதுனால எலெக்ஷன் டைமுக்குள்ள விஜய்க்கு முடிஞ்ச அளவுக்கு அழுத்தத்தை கொடுத்து ஒன்று கூட்டணிக்குள்ள சேர்க்கணும், இல்லை அப்படின்னா கூட்டத்துல இருந்து விலக்கி வைக்கணும் அப்படின்ற முடிவுல இருக்கான் டெல்லி தலைமை. ஸோ என்ன பிரச்சனை வந்தாலும் ஃபேஸ் பண்ணிடலாம் அப்படின்ற முடிவுல விஜயும் என்ன காரணத்தை கொண்டும் இந்த எலெக்ஷனை அவரை சந்திக்க விட்டுறக்கூடாது அப்படின்றதுல பிஜேபியும் அதி தீவிரமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அரசியல் வட்டாரங்கள். ஸோ பிஜேபியினுடைய இந்த அழுத்தத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணிட்டு மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். பை பை.